அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். தமிழ் தேசிய குரலின் அரசியல் சதுரங்கத்தில் இந்த வாரம், அதாவது கடந்த 2 நாட்களில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி இந்த வீடியோவில் முழுசாவே நம்ம பார்த்துருவோம். அதாவது விஜய் அவர்கள் நேற்று நள்ளிரவு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு பூஜை புனஸ்காரங்கள்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் சமூக வலைதளங்களில் தற்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு என்னாச்சு, ஏன் திடீர்னு முருகன் கோயிலுக்கு போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல பேர் பல விஷயங்களை பேசிட்டு வராங்க. ஆனால் விஜய் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் என்னன்னா, விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே நிறைய கோயிலுக்கு போக இருந்தாராம். ஆனால் தேர்தல் பிரச்சாரங்கள் காரணங்களாக போக முடியல. அதனால தேர்தல் முடிந்த பின்பு அவர் முதலாவதாக போற முடிவு செய்த இடம் என்ன தெரியுங்களா, காரைக்குடியில பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போகலான்னு முடிவு செஞ்சிருந்தாராங்க. ஆனால் திடீரென்று பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருப்பதாகவும் தகவல் இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போவதாகவும் இருக்கிறாராம். அதுக்கப்புறம் தர்காவுக்கும் போக இருக்கிறாராம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியே இருக்கிறது. நீங்கள் எதையுமே வேறு மாதிரி நினைத்து விட வேண்டாம், எம்மதமும் சம்மதம்னு சொல்லிட்டு அனைத்து இடங்களுக்கும் போக இருக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில நாட்களில் விஜய் அவர்களின் குருநாதராக இருக்கக்கூடிய சீரடி சாய்பாபா கோயிலுக்கும் போக இருப்பதாக தகவலே இருக்கிறது. ஏன்னா சாய்பாபா கோயிலும் விஜய் அவர்கள் கட்டியிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும், அதாவது சர்ச்சுக்கும் சரி மசூதிக்கும் சரி, இந்த பக்கம் கோயில்களுக்கும் போவதற்கு அவர் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் இருக்கிறது. எல்லாரும் என்ன சொன்னாங்க, லண்டனுக்கு போக போறாரு. இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க துபாய்க்கு போயிட்டாரு. இங்க பார்த்தீங்கன்னா முத்தியோல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் போய் இன்னமும் அந்த போட்டோ ஷூட்டை நடத்திக்கிட்டு நம்ம உஷரை வாங்குறாப்புலங்க. வேறு வேலையே இல்லை போல தெரியுது. இங்க ஒரு முதலமைச்சர்னா என்ன, அது முதலமைச்சரோட பதவி என்னன்றதெல்லாம் என்னன்னு தெரியாம ஒரு முதல்வர் இருக்காரு, பொம்மை முதல்வர்ன்றதெல்லாம் திரும்பியும் கண்டினியூ பண்ணி நிரூபிக்கிறாப்புல. சரி, அப்படித்தான் மக்களை சந்திச்சாலுமே அவங்கள்ட்ட இருக்கிற குறைகளை கேட்டறியலாம்ல. இங்கே அரசியல்கள்லாம் எப்படி வேலை செய்கிறாங்க, இங்கே இந்த எம்எல்ஏ எம்பியில் இருக்காங்களே இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இங்கே எல்லாரும் சரிவர நடக்குதா அப்படின்னாவது கேட்கலாம்ல. அதையாவது கேட்டாரா? கேட்கறதில்ல. உடனே ஃபோட்டோ ஷூட்டு, உடனே செல்ஃபி, உடனே பார்த்தீங்கன்னா கால் விழுவுறது, ஆசீர்வாதம் வாங்குறது. இவர் ஆசீர்வாதம் பண்ணதே எதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறானே தெரியாமல் நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு காலில் விழுந்துட்டுருக்காங்க. இந்த கொடுமையை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இதே மாதிரி விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு போய் ஓய்வு எடுப்பார், பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருப்பார் அப்படின்ற விஷயங்கள்லாம் பரப்பிட்டு வந்தாங்க. ஆனால் தற்க சமயத்தில் விஜயின் அரசியல் எப்படி இருக்குன்றத இங்கேயும் காட்டிட்டாரு. பார்த்தீங்கன்னா அவர் மே 4ஆம் தேதி, அதாவது பூத்தில் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கால்குலேஷன்லாம் போயிட்டு ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு செங்கோட்டையன் அவர்களிடம் ஆலோசனை செய்து பூத்தில் அடுத்து 4ஆம் தேதி என்னென்ன பண்ணலான்னு சொல்லி அந்த விஷயங்கள் குறித்தும் பேசியிருக்கிறார். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் கோயிலுக்கே போயிருக்காரு. அப்போ இங்கே டிஎம்கேவும் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளும் போடும் கணக்குக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு மட்டும் பாருங்களேன். ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு அரசியல் தெரியல, இந்த புதுசாக வந்திருக்காரு, இந்த டிவிகே தற்கொலைகளை என்ன பண்ண போறாருலாம் பரப்பிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த டிவிகே தற்கொலைகள் ஊதுன விசில் சத்தத்தில் காது பொழந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க. அது 4ஆம் தேதி என்னன்னு தெரிஞ்சு போயிடும். இதில் விஜய் அவர்கள் திருப்பி சொல்லிடுறேன், விஜய் அவர்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா முக்கிய தலங்களுக்கு போக இருக்கிறார். தேவையில்லாத வதந்தியை பரப்பி குழப்ப வேண்டாம். கண்டிப்பா இதுதான் உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த KN நேரு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக, அதாவது பார்த்தீங்கன்னா இடி 2 முறை கடிதம் எழுதியிருந்தது. அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு. இது லஞ்ச ஒழிப்புத்துறை பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்யல. அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருந்தது. ஆனால் இப்போ ஒரு நியூஸ் வெளியாகுதுங்க. இதுதான் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியா இருக்குது. அதுதான் பெரிய இடம் சின்ன இடம்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமாக முன் சென்னை உயர்நீதிமன்றம் நாங்கள் KN நேரு மீது எந்த வழக்கு பதிவும் செய்ய சொல்லி உத்தரவிடவில்லை அப்படின்ற ஒரு செய்தி இன்னைக்கு வெளியாயிருக்குது. என்ன சொல்லலாம், நீங்களே பார்த்தீங்களா? நமக்கு அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னடா நடக்குது இங்க? அப்போ உத்தரவிடவில்லை அப்படின்னா, அப்போ ஊடகங்கள்ல, அதாவது முக்கியமான ஊடகங்கள், எல்லா ஊடகங்கள்லையும் இந்த விஷயம் வந்தது. அதாவது கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ அதெல்லாம் என்ன அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஒருவேளை நீதிபதி மாறிட்டாரா, இல்லை உண்மையிலுமே உத்தரவிடவில்லையா? ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்கல்ல. ஆனா அதுக்கு இடையில எதுவும் நடந்திருக்கிறது. இதுக்கு இடையில இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது அனில் அம்பானி பார்த்தீங்கன்னா 3034 கோடி பார்த்தீங்கன்னா வங்கி முறைகேடு செய்திருப்பதாக கூறி இடி பார்த்தீங்கன்னா அவங்க சொத்துக்கள்லாம் முடக்கிட்டாங்க.
இந்த செய்தி இன்னைக்கு வெளியே இருக்கிறது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 518 கோடி வந்து முடக்கப்பட்டதாக மார்ச் மாதம் வந்து ஒரு செய்தி வெளியே இருந்தது. தற்போது 3000 கோடி இது வந்து அவங்க திருப்பி செலுத்தவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு அனில் அம்பானி வந்து இருந்திருப்பாருன்னு பாருங்க. இந்த நியூஸும் இன்னும் ஒரு சில மாதங்கள் கழித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன கூறினார்களோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தாலும் வரலாம். மக்களே இதெல்லாம் கொஞ்சம் உற்று நோக்குங்க. அதற்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க. பார்த்தீங்கன்னா நம்மளும் என்ன பண்ணுவாங்கன்னா, சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னா பாண்டிச்சேரி போயிடுவாங்க. இந்த சென்னை பக்கத்துல அதாவது பாண்டிச்சேரி சுற்று வட்டாரங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள இருக்கவங்கலாம் வந்து பாண்டிச்சேரி போயிடுவாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க மது ரேட்லாம் அதிகம். அங்க பாதி விலை அப்படின்றதுனால அங்க போயிட்டு கும்மாள் அடிச்சுட்டு வருவாங்கன்னு வச்சுங்களேன். ஆனாலும் அங்கிருந்து ஒருத்தர் வந்து 1,5 லிட்டர் மதுவை கொண்டு வந்திருக்காரு. அவரை பிடிச்சி கடலூர் பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவு செய்து கடலூர் கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டாங்க. அந்த வழக்கு தொடர்ந்துட்டு இருந்தது. இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அவருக்கு தான் மனு செஞ்சிருக்காருங்க. அங்கே விசாரிச்சவங்கள்ட்ட இவருக்கு வந்து சட்டத்திட்டங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது. அவர் பேரும் பார்த்தீங்கன்னா வல்லரசு. இந்த வல்லரசு என்ன பண்ணியிருந்திருக்காரு, சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்றத்தில் வந்து ஐயா பார்த்தீங்கன்னா இந்திய சட்டத்தின்படி 4.5 லிட்டர் வந்து மது எங்க இருந்தாலும் கொண்டு வரலாம் போலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கும் சமயத்துல நான் 1,5 லிட்டர் தான் கொண்டு வந்தேன், என மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனு செஞ்ச விஷயங்கள்ல விவாதங்களை வச்சிருக்கிறாரு. அதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 4.5 லிட்டர் கொண்டு வர்றதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. இந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறதுன்னு சொல்லி தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுங்கெல்லாம் குஷி ஆயிட்டாங்க. அப்போ வந்து ஒரு 4.5 லிட்டர் கொண்டு வந்தலாமாடா, இப்போ வாரம் போய் வாங்கிட்டு வந்துட்டோம்னா ஒரு வாரத்துக்கு ஓட்டிடலாம், அல்லது 2-3 நாளுக்கு ஓட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் கடலூர் காவல் நிலையம் என்ன நம்ம பண்ணியிருக்காங்க போலீஸ்க்கு, அவங்க வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு இந்த சட்டம்லாம் தெரியும், ஆனால் உங்களை கொண்டு வர சொன்னால் நீங்கள் வந்து டெய்லி இதே பொழப்ப கொண்டு வருவீங்க, 4 லிட்டர் கரெக்டாக இருக்கானாங்களாம் அளக்க முடியாது, அவங்க சொன்னாலுமே நாங்கள் அவங்க கொண்டு வரதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உத்தரவை போட்டு விட்டார்கள். அதாவது உயர்நீதிமன்றம், அதாவது நீதிமன்றம் சொல்லியும் நாங்களும் உத்தரவை போடுவோம் அப்படின்னு சொன்னா அது தமிழ்நாட்டில் தான் நடக்கும். இந்த விஷயங்கள் எல்லா சட்டங்களுக்கும் பொருந்தும்னு வச்சுங்களேன். ஏன்னா காவல் நிலையம் ஒரு சில சட்டங்களை அப்படிதான் ஹேண்டில் பண்ணுது. சில இடங்கள்ல தான் அப்படி நடக்குதுன்னு நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம். ஏனென்றால் மக்களுக்கு சட்ட ரீதியாக எல்லா விஷயங்களும் போய் சேரும்னு தான் நினைக்கிறாங்க. அது வந்து மதுவுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா மது பார்த்தீங்கன்னா மாது இதெல்லாம் வந்து குடும்பத்தை சீரழிப்பது. தயவுசெய்து இதை வந்து செய்ய வேணாம்னு நம்ம சொல்லுவோம். அங்கேருந்து கொண்டு வரதுக்கு அனுமதிக்க வேண்டாம்னு சொன்னாலுமே இங்கே வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு நல்லாவே தெரியும். ஆனால் சட்டத்தில் இருக்கும் ஒரு விஷயங்களுக்கு இங்கு காவல்துறை ஒரு முடிவெடுத்திருப்பது மக்களை இதையும் முற்று நோக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியது நம்மளோட கடமைன்னு வச்சுக்கோங்க. தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுதுங்க. ஆனால் எக்ஸிட் போல் பற்றி, அதாவது கருத்துக்களை பற்றி இன்னும் வந்து யாருமே வெளியிடலையே, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக பரவலாக பேசிக்கிட்டு வராங்க. ஏன்னா எக்ஸிட் போல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அதாவது முடிஞ்சதுமே எலெக்ஷன் முடிஞ்சதே பார்த்தீங்கன்னா 2-3 நாளில் வந்துன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு வாரம் ஆக போகுது, ஆனால் இன்னும் வரல அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அரசர் புரசலாக பேசுகிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுமைக்கும் தேர்தல் நடக்கிறது. மேற்கு வங்கத்தில் குறிப்பாக இன்னும் 2ஆம் கட்ட தேர்தல் வந்து நடக்க இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸிட் போல் பற்றி யாருமே வந்து வெளியிடக்கூடாது, அதாவது கருத்து கணிப்பு வெளியிடக்கூடாதுங்க. இது இந்திய சட்டம் சொல்லுகிறது. அதை இந்திய சட்டம் 1951 பிரிவு 123 ஏவின் படி இது சட்டப்படி குற்றம்னு சொல்றாங்க. அதை மீறி நீங்க எக்ஸிட் போலை பற்றி வெளியிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வருடத்திலிருந்து 3 வருடம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும். நீங்க சிறைவாசம் அனுபவிக்க வேண்டியதான். இது வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர்களின் உரிமை பறிக்கப்படும் விஷயங்களையும் குறிப்பிடுகிறது. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த முக்கியமா சொல்றாங்க, வாக்காளர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒட்டுமொத்தமா எக்ஸிட் போலை பத்தி எந்த தகவலும் வெளியிடக்கூடாதுன்னு இன்னொரு சட்டம் போட்டா கூட நல்லா இருக்கும்னு வச்சுங்களேன். ஏன்னா அடுத்து இன்னும் ஒரு 4-5 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி வந்துடும். அதுக்கப்புறம் என்னன்னு ரிசல்ட்லாம் தெரிஞ்சு போயிடும். இருந்தாலுமே இந்திய சட்டத்தின்படி இந்த எக்ஸிட் போலை பற்றி தகவல் வெளியிடக்கூடாது. எலெக்ஷன் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் முடிந்த பின்பு நீங்கள் வெளியிடலாம். வெளியிட்டாலுமே அதுக்கப்புறம் 2-3 நாளில் வந்து அது என்ன உண்மையான ரிசல்ட் வெளியே வந்துடும். அதில் மக்கள் என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் தெரிந்து கொள்ளலாம்னு வச்சுங்களேன். ஆனால் அதை மீறி எக்ஸிட் போலை பற்றி வெளியிடாததுக்கு இதுதான் காரணம். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் முக்கியமான இடங்களில் இருந்து, அதாவது நம்ம வாக்காளர் பெட்டிகளை, அதாவது வாக்களித்த பெட்டிகளை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வச்சிருக்கிறாங்க. அங்கே தான் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கண்காணிப்பு அறையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். அதாவது யார் உள்ளே வராங்க, உள்ளே போகிறாங்க, அங்கே என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களே பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் வந்து ஊழியர்களை போட்டிருக்காங்க. அங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் வந்து
பணியாற்றி இருந்திருக்காரு. அப்போ என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா, ஜனநாயகன் படத்தை அவர் பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு இருந்தாருல்ல, திருட்டுத்தனமா வந்துருச்சு, திருட்டுத்தனமா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அந்த அறையோட முழுக்க போட்டு, லேப்டாப்ல போட்டு, அவர் ஐடி கார்டையும் போட்டு, அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கிற அந்த இடங்கள் எல்லாமே போட்டு சமூக வலைதளங்கள்ல வந்து வெளியிட்டிருக்காருங்க. விட்டுருவாங்களா? ஏன்டா படத்தை வந்து வெளியிட்டதுக்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. தயாரிப்பு தரப்பிலும் பார்த்தீங்கன்னா, விஜய் தரப்பிலும் வந்து பார்த்தீங்கன்னா, நொந்து நூலாயிருக்காங்க. ரசிகர்களும் வந்து கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் நீ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணால் சும்மா விட்டுருவாங்களா? அங்கே கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா, வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அவர் பேர் வந்து யுவராஜ். இந்த யுவராஜ் ஊழியருக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். ஏன்னா இவங்கிற மாதிரி ஆளை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அரசு ஊழியரை வச்சிருந்தா என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்களேன். இதே தான் இங்கே பிரச்சனை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நடக்கும் விஷயங்களுக்கு இந்த அரசு ஊழியர்கள் எல்லாம் சரியாக இருந்தால், இங்கே இதுக்கு மேலே வந்து இந்த திருட்டு திராவிட வந்து அழுத்தம் கொடுக்குது. மற்ற கட்சி அழுத்தம் கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் திருட்டு திராவிடம் வந்து ஓவர் அழுத்தம் கொடுக்குது. அந்த விஷயம் நடக்குது. ஆனால் அதை மீறி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒழுக்கங்கட்ட ஊழியர்களும் இருப்பதினால் பார்த்தீங்கன்னா நாடும் குட்டிச்சேராவது, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியும் கிடைக்காம போகுது. மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் கிடைக்காமல் அல்லோலப்பட்டு இருப்பதற்கும் இவங்களும் ஒரு காரணம் அப்படின்றது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நடக்கும் நிகழ்வுகளை தொடர்ந்து அலசுவோம், பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசியங்கள் இணைந்திருங்கள். தொடர்ந்து திருட்டு திராவிட பற்றி நம்ம தொடர்ந்து அலசுவோம், பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம்.